டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் எமோஷ்னல் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். அதாவது உணர்ச்சி பூர்வமாக உணர்ச்சிகள் நம்மளுடைய அறிவாற்றலை எங்கனம் பாதிக்கிறது, நம்மளுடைய அறிவாற்றல் நம்மளுடைய உணர்ச்சிகளை எங்கனம் கட்டுப்படுத்துகிறது. ரெண்டு விதத்திலையும் நம்ம எமோஷ்னல் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ் என்ற தலைப்பில் இந்த செய்திகளை பகிர்ந்துக்கலாம். முதல்ல எமோஷ்னல் இன்ஃப்ளூயன்ஸ்னு சொன்னால் சில நேரத்தில் கோவப்பட வேண்டிய நேரத்தில், அதாவது கடுமையான வார்த்தைகளை பேசி அந்த கையில் இருக்கிற வேலையை முடிக்கணும்னு சொன்னால் அந்த ட்ராமாவை அப்படி தான் நடத்தணும். சில நேரத்தில் ரொம்ப விசுவாசமாக அன்பாக பண்பாக பரிவாக பாசமாக பழகி ஒரு வேலையை முடிக்கணும்னு சொன்னால் அந்த வேலையை அப்படி தான் முடிக்கணும். எல்லா வேலையுமே பரிவாக பேசினா நடக்கும்னு நினச்சா அதில் அங்கே ஏதோ ஒரு பிளாக் இருக்கும். ஏன்னா அது எப்படி நடத்திக்கணும்னு நமக்கு தெரியல. ரெண்டாவது, எல்லா வேலைக்குமே கோவப்படுறோம், அடுத்தடுத்து சத்தம் போட்டு வேலை நடத்தணும்னு சொன்னால் அதுவும் சாத்தியம் இல்லை. அங்கேயும் ஏதோ ஒரு பிளாக் இருக்குது. நம்ம அந்த வேலையை எப்படி சரியாக சீக்கிரமாக விரைவாக செய்து முடிப்பதற்கு நம்மளுக்கு தெரியல அப்படின்னு அர்த்தம். இது எல்லாமே எந்த ரோல், அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ரிஹர்சல் இல்லாத ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா அதற்கு என்ன பண்ணணும்? புத்தி சாதுரியமும் நுணுக்கமான கவனிக்கிற திறமையும் வேணும். ஏன்னா ரிஹர்சல் இல்லை, இது எப்படி செய்கிறது அப்படின்னு. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புதுசாக ஒரு சப்ஸ்டன்ஸ் போட்டு ஒரு சமையல் செய்ய தெரிஞ்சுக்கிறோம்னு வைங்களேன். முதல் நாள் அன்றைக்கி ட்ரையல் பண்ணி பார்க்கலாம். முதல் நாள் அன்றைக்கி 5-6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பண்ணாமல் ஒரு சின்ன ஒரு 100 ml போல் ஒருத்தருக்கு மட்டும் ட்ரை பண்ணி அந்த சப்ஸ்டன்ஸ்லாம் போட்டு பார்த்து இஃப் இட் கம்ஸ் அவுட் குட் அப்படின்னா அதுபோல் அதை செய்து பார்க்கலாம். ஆனால் எல்லா நேரத்துக்கும் எல்லா நாளிலும் அதுபோல் ஒரு ட்ரையல் பண்ணி செய்து பார்த்துட்டு அப்புறம் ரியல்ஸ் வரும்போது நல்லபடியாக பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால் சில நேரத்தில் சில செய்திகளுக்கு அப்படி செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் நிறைய நேரத்தில் பெரும்பாலான சமயங்களில் டைரெக்டாக யூ ஷுட் கெட் இன் டு த ஃப்ளோர், அந்த அரேனாக்கு வந்துடணும், வேலையை சிறப்பாக செய்யணும். அதில் யூ ஷுட் எக்ஸிக்யூட் யுவர் சாமர்த்தியம், யுவர் ஸ்கில் டு கம்ப்ளீட் த ஒர்க் இன் டைம். சில சமயத்தில் இந்த குரூப்பில் இருக்கிறவங்களோட விசுவாசமாக பேசி உங்களை போல் கிடையாதுன்னு சொல்லி அந்த வேலையை வாங்கிக்கணும். சில சமயத்தில் என்னப்பா இப்படி செய்கிற, அவன்லாம் இன்னும் ரொம்ப சீக்கிரமாக செய்கிறான் அப்படின்னு இடித்து காட்டி அந்த வேலையை முடிக்கணும். இது என்னது? நம்மளுக்கு எமோஷன்ஸ் வந்ததுன்னு சொன்னால் அதை கோவப்படுறோம், வேகமாக பேசுகிறோம், இல்லாட்டி போனால் ரொம்ப அன்பாக ஜாலியாக இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அது நிஜமானது இல்லை. அந்த எமோஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த கையில் இருக்கிற வேலையை முடிக்கிறதுக்கு உண்டான சிறப்புக்கு தகுந்த மாதிரி நம்மளோட உணர்வுகளை நம்மளை வெளியில் காட்டுறோம். இது என்னது? இட் கம்ஸ் அண்டர் இன்டெலிஜென்ஸ் கேட்டகரி ஆஃப் மெயின்டைனிங் தி எமோஷ்னல் பேலன்ஸ். இது சில சமயத்தில் நம்மளுக்கு இயற்கையாகவே இப்போ நம்மளுக்கு ஏதோ ஒரு துக்கமான மன ஓட்டம் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா பிள்ளைங்க சரியாக படிக்கலை, இல்லை போனால் நம்ம கையில் இருக்கிற காசு அடுத்த வருஷம் படிக்கிறதுக்கு போகாது, நம்ம சேர்த்து வச்சுக்கல, அப்புறம் ஹாஸ்டல் ஃபீஸ் கொடுக்கறதுக்கு இப்போ வசதி இல்லை, 3 மாதத்துக்கு அப்புறம் ஹாஸ்டல் ஃபீஸ் கொடுக்கலன்னா நம்மளை ஹாஸ்டல் விட்டு போச்சொல்லிடுவாங்க, போச்சோன்னா எங்கே போய் தங்குறது, எப்படி படிக்கிறது அப்படின்லாம் வருது. தட் இஸ் ஒரு இக்கட்டான நிலைமை இருக்குது. அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் வரணும்னு இல்லை, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வரும். ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறாங்க, இப்போ தான் ரிசல்ட் வந்திருக்கு, நிறைய பேர் மேலே படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னு அந்த வார்த்தையை சொல்கிறோமே தவிர நிச்சயமாக அப்படிலாம் இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொன்னால் என்னோடய அப்பாவே போதுமான அளவுக்கு காசு கொடுத்துருவாங்க, ஹாஸ்டலுக்கெலாம் போக வேண்டாம், எந்த ஊருக்காக இருந்தாலும் நம்ம இருக்கிற வீட்டிலேருந்தே போய் படிச்சுட்டு வந்துடலாம், அப்படி அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற காலேஜில் தான் இடம் தேடுவாங்க அப்படின்லாம் இருக்குது. சில பேர் அவ்வளோ பெண் பசங்களை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறவங்களாகவும் இருக்காங்க. ஆண் பசங்களாக அந்த ஆம்பளை பசங்க 12ஆம் கிளாஸ் படிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களும் ஒரு கட்டுப்பாட்டோடு இருந்து இந்த இடத்துக்கு போய் இந்த தூரத்தில் இருக்கிற காலேஜுக்கு தான் படிச்சுட்டு வரணும். ஒரு காத்தால் 6 மணிக்கு போய் ராத்திரி 12 மணிக்கு வரக்கூடிய அதுபோல் எந்த படிப்பும் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில் சில பெரியவங்களாம். அதனால் என்னாச்சு? எமோஷ்னலி வி ஆர் கெட்டிங் அவர் செல்ஃப் டிஸ்டர்ப்டு. பிகாஸ் நம்மளுக்கு காலேஜில் சீட்டு கிடைக்கல, படிக்கலாம், போதுமான அளவுக்கு மார்க் வாங்கலை, அவங்க கொடுக்குற சப்ஜெக்ட்டு நம்மளுக்கு பிடிக்கல, நம்ம படிக்கணும்னு நினைக்கிற சப்ஜெக்ட்டுக்கு போதுமான அளவுக்கு மதிப்பெண்கள் இல்லை. இது மாதிரிலாம் ஒரு என்ன தெரியுமா கான்ஃப்ளிக்ட், ஒரு கான்ட்ரரியான யோசனைகள் போகிறதுன்னா அப்போது நம்மளுக்கு மனசில் என்ன இருக்கும்? வருத்தம் இருக்கும். அந்த நேரத்தில் நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கே, இன்டெலிஜென்ஸில் அது நுழைஞ்சிட்டு அடுத்தது என்ன செய்யணும்னு தெரியாமல் நம்ம திகைச்சிட்டு உக்காந்துருப்போம். யாரான சம்படி ஷுட் கண்டினியூ த ஒர்க்கை அவங்க அடுத்தடுத்த ஸ்டெப் செய்யும்போது we can simply follow them. அதான் செய்ய முடியும். நம்மளா முனைஞ்சி ஒரு வேலையை செய்ய முடியாது. ஏன்னா இக்கட்டான சூழ்நிலைகள் தெளிவான யோசனை நம்மளுக்கு இல்லாத போயிடும். யோசனையில் தெளிவு இல்லைன்னு சொன்னால் அந்த செயல்பாட்டு முறை என்ன இருக்கும்? ஸ்லக்கிஷ். அதுவும் தெளிவு குறைவாக தான் இருக்கும்.
தெளிவு குறைவான வேலைகள் எப்பொழுதும் என்ன பண்ணாது, முழுவீச்சில் நடத்த முடியாது. அது ஒரு முடிவை நோக்கி பயணிக்க இயலாது. இது எல்லாமே சாத்தியம்தான். அதனால் எமோஷ்னல் இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து கோபம் வராமையே கோபம் வந்தால் போல் நடிக்கலாமா? ஏன்னா நம்ம பிள்ளைங்க வந்து ரொம்ப குறும்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு சாமானாக எடுத்து ஹாலில் விரித்து போட்டுட்ருக்குறாங்க. எல்லாத்தையும் எப்படி அடுக்கி வைக்கிறதுன்னு தெரியல நம்மளுக்கு. அப்போ என்ன செய்யணும், இது நேரம் கடந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இரவு நேரம் வந்துடுது, பிள்ளைங்கள்லாம் போய் தூங்கணும். இதெல்லாம் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணால் தான் நம்ம தூங்க முடியும். ஏன்னா ஆர்கனைஸ் பண்ணால் தான் நாளை காலையில் அலுவலகத்துக்கு போக முடியும். அப்படின்னா அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணணும், ஒரு 5 நிமிஷத்துக்கு கோபம் வந்தது போல் நடித்து கொஞ்சம் உரக்க பேசி பிள்ளைங்களை அவங்கவுங்க வேலையை அப்படியே போட்டுட்டு போங்கன்னு சொன்ன பிறகு அவங்கெல்லாம் போய் படுத்துடுவாங்க. அவங்க அப்பாவோடைய பாட்டியோடைய யார் இருக்கிறாங்களோ தாத்தா கிட்ட கூட போய் படுத்துட்டு வாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அந்த அவங்க கலைச்சி விட்ருக்காங்களே விளையாட்டு சாமான் அது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி அது இடத்துல அதை எடுத்து போட்டுட்டு நம்மளும் படுத்துக்கலாம். ஏன், அப்போ நம்மளோட எமோஷ்னல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கே, நம்ம கோவிக்கிற மாதிரி நடிக்கிறோமே, அது என்ன பண்ணுறது, அது அந்த சாமர்த்தியத்தை நம்ம வளர்த்துக்கிறோம், பிள்ளைங்களை கட்டுப்படுத்துகிறோம். இதே மாதிரி பசங்க ரொம்ப சண்டை போட்டுருக்காங்க, ஒரே குறும்பாக பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் கிட்ட கூட்டு உட்காந்து வச்சு ரொம்ப விசுவாசமாக அவங்கள போல கிடையாது, இவ்வளோ குட் பாய்ஸ் எங்கேருந்து கிடச்சாங்க, எந்த கடையில் வாங்கின்னு வந்தாங்கப்பா அப்படின்னு அவள் அப்பாவை போய் கேட்குறது. இல்லைன்னா அவங்க தாத்தா கிட்ட போய் எங்கேருந்து ப்ரே பண்ணாங்க, இப்படி ஒரு பசங்க இவ்வளோ குறும்பாக கிடச்சிருது நம்மளுக்கு அப்படின்னு கேட்டு அதை காமெடியாக அதை ரொம்ப விளையாட்டு போல் எடுத்துகிட்டு போய் சண்டை போடுற பசங்களை அதுலேருந்து நம்ம நீக்கி விடலாம். இதுவும் நம்மளோட டைம் பீயிங் சேஞ்ச் ஆஃப் எமோஷன், சேஞ்ச் ஆஃப் பிஹேவியர். இது எமோஷன் சொல்கிறது கேட்டாலும் சேஞ்ச் ஆஃப் நடை உடை பாவனையை கொஞ்சம் போகிற பாவனையை மாற்றிக்கிட்டால் நம்மளுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் சிறப்பாக செய்கிறோம். இது எல்லாமே சிறப்பாக நம்மளுடைய உணர்ச்சிகளை கையாள்வது எங்கனம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அடுத்த பதிவிலும் இதற்கு தொடர்புடைய செய்திகளையே பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.